எல்லாருக்கும் வணக்கம். நீட்டுன்னு எந்த சேனல் எடுத்தாலும் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி பேசணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இப்போ வந்து ஒரு பேரண்ட்ஸை பார்க்குறோன்னா, யாருன்னா ஒருத்தவங்க சொந்தக்கார வீட்டுக்கு போயின்னா, உங்கள் பையன் நீட்டு படிக்கிறானா, எந்த கோச்சிங் சென்டரில் படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறோம். அது வந்து ஒரு ஒரு பெருமையான விஷயமா, இந்த கோச்சிங் சென்டர் அந்த கோச்சிங் சென்டர் இதோட பெஸ்ட்டாக இருக்கும், இவ்வளோ பணம் அவ்வளோ பணம்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை பண்ணுறாங்க. நீட்டில் எவ்வளோ மோசடின்றது இந்த நியூஸில் பார்க்குறோம். 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் படித்த காலகட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா, அந்த ப்ளஸ் டூ படிக்கும்போது காலைல 5 மணிக்கு டியூஷன் போவோம். மேக்ஸ் சார் எடுப்பார். சாயந்தரம் வந்து ஸ்கூல் முடிஞ்ச பிறகு 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இருக்கும், பயாலஜி இருக்கும். காலைல 2 சப்ஜெக்ட் அது மாதிரி ஸ்கூல் டீச்சர்ஸே நடத்துவாங்க. அந்த ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு படிப்போம். ஒரு வருஷம் படித்து எக்ஸாம் எழுதணும்னா அந்த மார்க்கை வச்சு அவங்களுக்கு என்ன கோர்ஸ் கிடைக்குதோ, எம்பிபிஎஸ்ஸோ இல்லை பிஇ இன்ஜினியரிங் கிடைக்குதோ அதை ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 6லேருந்தே வந்து நீட் கிளாஸுன்னு சொல்லிட்டு ஸ்கூல்லே வேற தனியாக நடத்துகிறாங்க. அந்த பசங்களை வந்து கசைக்கு புழிஞ்சு எடுக்கிறாங்க. அது இல்லாமல் நீட் எக்ஸாம் முடிச்சுட்டு ப்ளஸ் 2 முடிச்சுட்டு போய் நீட்டு ரிப்பீட்டுன்னு சொல்லிட்டு நீட்டுக்காக படிக்கிறாங்க 1 இயர். அந்த ஒரு வருஷம் எழுதுனா அவங்களால மார்க் எடுக்க முடியல. சரி 1 இயர் வந்து அதை படிக்கலாம், படிச்சுட்டு எழுதுனா கிடைக்கும்ன்ற மாதிரி அங்கங்கே கோச்சிங் சென்டரில் ஹாஸ்டலில் போட்டு அந்த பசங்களை வந்து போட்டு படிக்கிறாங்க. ரொம்ப பசங்களை போட்டு புழிஞ்சு எடுக்கிறாங்க. பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் குழந்தைங்க தானே, நம்ம ஆசைங்களை அதுங்களை போட்டு திணிக்கும் போது அதுங்களை ஒன்றும் பேச முடியாத பேசுகிற குழந்தைங்க போக மாட்டேனுது. ஒரு சில குழந்தைங்க சரி அப்பா அம்மா நம்ம நல்லது தான் பண்ணுறோன்ற புரிஞ்சுக்கின்னு அது போய் படிக்குதுங்க. ஆனால் ரொம்ப கஷ்டம். நீ இப்போ வந்து என்னுடைய கசின் சிஸ்டருடைய பையனே வந்து போய் படிக்கிறாங்க. காலையில் 4 மணிக்கு எழுந்திருப்பாங்களாம். 4 மணிக்கு எழுந்து அந்த ஸ்டடின்னு போவாங்களாம். ஸ்கூல் பேக்லேயே வந்து அந்த சாப்பாடு தட்டு இருக்குமா. காலைல போய் டிஃபன் சாப்பிடுவாங்களாம், அப்படியே உட்காந்து படிப்பாங்களாம். மறுபடியும் மதியம் சாப்பிடுவாங்களாம். இப்படியே நைட்டு 11 மணி வரைக்குமே இப்படியே ஸ்கூல்லே, ஹாஸ்டலுக்கு நைட்டு 11 மணிக்கு தான் வருவாங்களாம். வந்துட்டு காலைல வந்து அவசரமாக அப்படியே குளிச்சுட்டு ஓடுவாங்களாம். நைட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் துவைப்பாங்களாம். அப்புறம் நாளைக்கு டெஸ்ட்டுக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 3 மணி வரைக்கும் படிப்பாங்களாம். அந்த பசங்களுக்கு தூக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் தான் இருக்குது. அது உடல் நலம் வீணாக போகிறதும் இல்லாமல் மனசும் அதுங்களுக்கு வீணாக ஆயிடுது. படிப்பு முக்கியம்தான், ஆனால் இது மாதிரி படிக்கணும் போகணும், இது மாதிரி தான் படித்து அதுங்க வாழ்க்கையில் முன்னேறணும்னு ஒன்றும் அவசியம் இல்லையே. இதுக்கு முன்னாடி வந்து ப்ளஸ் 2 மார்க்கை வச்சு படித்தவங்கலாம் டாக்டரா இல்லையா, நல்ல டாக்டரா இல்லையா? இப்போ நீட்டு படிச்சுட்டு போகிறவங்க தான் நல்ல டாக்டராக இருக்காங்களா என்ன? எல்லாரும் சொல்கிற காரணம் வந்து நீட்டு வந்து ஏழை பசங்கள்லாம் போகுது படிக்குது, அது இல்லாமல் போனால் பணம் கொடுத்து சேர்ந்தாங்கன்னு தான். அப்பயும் இப்பயும் ரெண்டும் ஒன்று தான். நீட்டு பாஸ் பண்ணி 130 எடுத்தாலே பாஸ் பண்ணிடலாம். பணம் கட்டி போய் படிக்கிறவங்க படிக்கிறாங்க தான். டீம்டு காலேஜில் பணம் கட்டி சேர்றாங்க தான். கவர்மெண்ட் காலேஜில் நீட்டு மார்க்கை வச்சு போகிறாங்க தான். அதே தான் அப்பயும் இருந்தது. அப்பயும் அதே தான். மார்க்கை வச்சு வந்து காலேஜில் சேர்ந்தாங்க. மார்க் இல்லாதவங்க பணம் கட்டி சேர்ந்தாங்க. அப்பயும் அதே தான் இருந்தது, இப்பயும் அதே தான் இருக்குது. இப்போ மட்டும் பணம் கட்டி சேராதவங்க இருக்காங்களா என்ன? பணம் கட்டி சேர்றவங்க சேர்ந்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் தான் ஜஸ்ட் பாஸ்ன்னு ஒரு மார்க் வைக்கிறீங்க இல்லையா, அதில் போய் சேர்றாங்க. இப்போ என்ன ஒரு கஷ்டம்னா, வருஷங்கள் வந்து போகுது நிறைய. ரிப்பீட்டர்ஸ்னா 5 வருஷம் 6 வருஷம் படித்து எழுதுறவங்கெல்லாம் வந்து இருக்கிறாங்க. அதுங்களுடைய வயசும் போகுது. இப்போ வந்து ப்ளஸ் 2 முடிச்சுட்டு அப்படியே படித்தாங்கன்னா 5 வருஷம் படிச்சுட்டு வெளியே வந்துடுவாங்க. ஆனால் 5 வருஷம் இவங்க ரிப்பீட் எழுதிட்டு அதுக்கப்புறம் புதுசாக ஆரம்பிக்கிறாங்க. எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க வெளியே வந்தாங்கன்னா அவங்களுக்கு வயசு என்ன ஆகுது? 24 வயசு வரைக்கும், 28 வயசு ஆகிடுது அவங்க வெளியே வர்றதுக்கு. 28 29 வயசில். அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ் மட்டும்தான் இப்போ ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் பிஜி பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு நீட்டுக்கு படிக்கிறாங்க. அவங்க எப்போ தான் வாழ்க்கையில் செட்டில் ஆகுறது இதே மாதிரி படிச்சுட்டே இருந்தா?
எனக்கு ரொம்ப நாளாக இந்த நீட் ஆரம்பிச்சிலேருந்து 7 இயர்ஸாக இதை நான் யார்கிட்டனும் ஷேர் பண்ணணும் கேட்கணுன்னு ஒரு ஆசை. ஆனால் யார்கிட்ட பேசுறது என்னன்னு தெரியாது. எனக்கும் இந்த மாதிரி பேசி பழக்கமும் இல்லை. நம்ம பேசுறது தப்பாகிடுமோ, யாருன்னா கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஆகிடுமோன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்குவேன் எல்லாத்தையும். ஐயோ பசங்க பாவம் எவ்வளோ கஷ்டப்படுதுங்க, இதுக்கு வருஷங்களையும் தொலைச்சிடுதுங்க, மனசும் வீணாயிடுது. கிடைக்கலன்னு எத்தனை வருஷம் ரிப்பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 3-4 வருஷம் எழுதிட்டு எதுவுமே கிடைக்காது. அதுக்கப்புறம் போய் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் பிஎஸ்சியோ பிகாமோ எதனா ஒன்று படிச்சுட்டு போகுது. அது முதல்ல படிச்சுட்டு லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். அதுக்கடுத்து என்னென்ன படிக்கணும்னு அதுங்களுக்கு போயிருக்கோம். சொல்கிறாங்க நிறைய பேர் நீட்டு படித்தா நிறைய பேருக்கு கிடைக்குது, நீட்டில் தான் கிடைக்குதுன்னு. அப்படின்னு இப்போ நீட்டு மட்டும் ஏழை பசங்களா படிக்க முடியுது? நீட் கோச்சிங் சென்டருக்காரன் தான் நல்லா பழைக்கிறான். தெரு கோச்சிங் சென்டர் வச்சுக்கின்னு அவன் மல்டி லெவல் செயின் இதுவில் வச்சுருக்கவன் அங்கங்கே எல்லா ஊர்லேயும் வச்சுட்டு வரான். வச்சுட்டு அவங்க தான் பணத்தை லட்சக்கணக்கில் வாங்கி அவங்க தான் சம்பாதிக்கிறாங்க. எத்தனை வருஷம், ஒரு வருஷத்துக்கு 3 lakhs இல்லாமல் ஒரு நீட் படிக்க முடியல. ஹாஸ்டல் இதெல்லாம் தங்கி ரிப்பீட்டர்ஸ் படிக்கிறாங்க, 2-3 வருஷம் படிக்கிறாங்க. எல்லாம் நிலத்தை விற்று அதை விற்று படிக்கிறாங்க, படிச்சுட்டு கஷ்டப்படுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 12th மார்க்கை வச்சு போகிறதே எனக்கு பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ.